இந்த சாயந்திர வேளை ஆராதனையிலே உங்களை சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே காலையிலே விடுபட்ட அந்த காரியத்தின் தொடர்ச்சியை நாம் பார்க்கிறோம். முதல் பாகம் யூடியூப்பில் ஏற்றப்பட்டிருக்கிறது. தயவுசெய்து பார்த்து ஆசீர்வாதத்தை பெறுங்க. இது 2வது பாகம், பிரித்தெடுக்கப்படுதலிலே வருகிற தேவனுடைய ஆசீர்வாதங்கள். பிரித்தெடுக்கப்பட்ட ஜீவியத்தில் நாம் செய்கிற பொழுது நமக்கென்று கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த மாலை வேளையில் விடப்பட்ட காரியங்கள், காலையில் தியானித்த மீதி இருக்கிற காரியங்களை குறித்து தியானித்து நாம் முடிக்கப் போகின்றோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த பிரித்து எடுக்கப்படுகிற பொழுது என்ன நடக்கிறது என்று சொன்னால், பிரித்து எடுக்கப்பட்ட ஜீவியத்தில் நாம் காணப்படுகிற பொழுது அந்த இடத்துல முகஸ்துதிக்கு இடமில்லை, பாரம்பரியத்துக்கு இடமில்லை. கர்த்தருடைய வார்த்தைக்கும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கிற பொழுதே ஆவியானவருடைய கிரியை உங்கள் வாழ்க்கையில் காணப்படும், உங்களுடைய சந்ததி வாழ்க்கையில் காணப்படும். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய சொன்னமே, இப்படியாக இந்த ஜனங்கள் என்ன செய்கிறாங்க? யாத்திராம் புஸ்தகத்தில் நீங்கள் வாசிக்கிற பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் இந்த ஜனங்களை முன்குறித்து இருக்கிறார். எப்படி இவர்கள் சிக்கினார்கள் என்று நாம் பார்த்தோம். கையின் பிரயாசம் அடிமைத்தனத்தில் காணப்பட்டது. ஒரு தனிப்பட்ட ஒரு மனுஷன், ஒரு ராஜ்யபாரம் செய்கிற ஒரு மனுஷனுடைய கடத்தின் கீழ் கொத்தடிமைகளைப் போல 432 ஆண்டுகள் இவர்கள் கொத்தடிமைகளாய் காணப்படுகிறாங்க. இவர்கள் வெளியே வர முடியவில்லை. அந்த காலம் கர்த்தருடைய வேலையும் வரவில்லை. அப்பொழுது கர்த்தரை நோக்கி அவர்கள் வேண்டுதல் செய்கிறார்கள். உடன்படிக்கையின் தேவன் உடன்படிக்கை நினைவு கூற ஆரம்பிக்கின்றார். அப்பொழுது மோசேயினிடத்தில் கர்த்தர் பேசி எழுப்பி இந்த மனுஷர்களுடைய விடுதலைக்காக கர்த்தர் பார்வனுடைய சமூகத்தில் இவர்களை அந்த மோசே ஆரோனையும் அனுப்புகிறார். இது ஒரு புறம் போய்கொண்டிருக்கிற பொழுது, ஒரு புறம் உங்கள் ஜபங்கள் கேட்கப்படுகிற பொழுது, ஒரு புறம் உங்களுக்காக கர்த்தர் ஸ்தானாதிபதிகளை எழுப்ப ஆரம்பிக்கிறார். தம்முடைய ராஜ்யத்துக்கு என்று எழுப்பப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட ஸ்தானாதிபதிகளை கர்த்தர் எழுப்ப ஆரம்பிக்கிறார். அது வரைக்கும் ஜபத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்த இந்த ஜனங்க இப்பொழுது இந்த ஸ்தானாதிபதி எழுப்பியதன் நோக்கம் என்னவென்று கேட்டால், இவர்கள் வார்த்தையினால் பிழைக்கும்படி தான் கர்த்தர் இவர்களுக்கு இந்த அனுபவத்தின் வழியே வருவதற்கு தான் இந்த தலைமைத்துவம் கொடுக்கப்பட்டதை ஒழிய, இவர்கள் ஜபத்திற்காக அல்லது இவர்கள் வேண்டுதல் செய்தார்கள், அது உண்மைதான். ஆனால் உடன்படிக்கையும் கர்த்தர் பார்க்கிறார். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ன புரிய திருப்புமுனை? மோசேயோட தலைமைத்துவத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இந்த இஸ்ரேல் ஜனங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ன திருப்புமுனை என்று கேட்டால், அதுவரை இவர்கள் ஜபம் பண்ணி கொண்டிருந்தாங்களே தவிர ஆராதிக்கவில்லை. அடுத்ததாக ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளே இவர்கள் நடத்தப்படவில்லை. வெறும் ஜபம் செய்துவிட்டு ஓடுவாங்க, வேலைக்கு சாப்பிடுவாங்க, வந்து தூங்குவாங்க, மறுபடியும் காலையில் வேலைக்கு போவாங்க. இதுவே ஒரு அடிமைத்தனமாக காணப்பட்டது. நெகேமியா எஸ்ரா புஸ்தகத்தில் வாசித்தா இவர்கள் சரீரங்களெல்லாம் கையாளப்பட்டது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். பிரியமான தேவனுடைய ஜனமே, இந்த மாலை வேளையில் கர்த்தவங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், ஒருவேளை நீங்கள் இதே பக்குவத்திலே போய் கொண்டிருக்கலாம், இதே வழியில் போய் கொண்டிருக்கலாம். உங்களுக்கு நீடித்த நாட்களாய் காத்திருக்கிற ஆசீர்வாதம் கைக்கூடி வரப்போகிறது. இப்பொழுது என்ன நடக்குது என்று கேட்டால், வார்த்தையின் அடிப்படையில் இவர்கள் நடத்தப்படும்படியாக தேவ திட்டம் இருக்கிறது. இவர்கள் தங்களையும் அறியாமலே ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஜீவத்துக்குள்ளே வருகிறாங்க. பார்வோனுக்கு இனி செங்கல் அறுப்பதில்லை என்று சொல்லி அவர்கள் வருகிறாங்க. பார்வோனுடைய உறவு துண்டிக்கப்படுகிற அளவிற்கு அந்த சூழ்நிலை காணப்படுகிறது. ஏதோ ஒன்று உங்களையும் சாத்தானையும் உங்களையும் சத்துருக்களை இணைத்து கொண்டு இருக்கிறது. நேரே அந்த உறவு முறிக்கப்படவில்லை, ஆனால் அந்த தொழிலாகப்பட்டது இவர்களையும் அவர்களையும் இணைத்து கொண்டு இருந்தது. அந்த தொழிலுக்கு முற்றுப்புள்ளி வைத்தாங்க. அதோடு பிசாசு இவர்களை கிரியை செய்ய முடியவில்லை. பிசாசுக்கு இவர்கள் எதிரிகளாக, இவர்களுக்கு பிசாசு எதிரியாய் காணப்பட்டு இவர்களை ஆட்கொண்டு வந்த அந்த பிசாசு இப்பொழுது பார்வோனை ஏவ ஆரம்பிக்கின்றான். எதற்காக நாம் அநீதிக்கென்று நம்மளுடைய அவயங்கள் பயன்படுத்தப்பட்டது ஒரு காலத்தில், இப்பொழுது என்ன நடக்குது என்று கேட்டால், அதே அவயங்களை சரீரத்தை தொந்தரவு பண்ணும்படி பிசாசானவன் நோய் வடிவில் அல்லது சாபத்தின் வடிவில் இந்த சாபங்கள் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது. இப்பொழுது சாபங்கள் முறிக்கப்படுகிற அந்த தருணத்தில் அவன் கூடுமான வீரியத்தோடு செயல்படுகிறான். அதுவரை அவனுண்டு அவன் வேலை உண்டு இருந்த பார்வோன் இப்பொழுது இவர்களை பின்தொடர ஆரம்பிக்கிறான். நல்லா தெரிந்து கொள்ளுங்க, பிரித்தெடுக்கப்பட்ட ஜீவியம் வருகிற பொழுது மட்டும்தான் உங்கள் பஸ்கா அங்கீகரிக்கப்படும், உங்களுடைய திருவிருந்த ஆராதனை அங்கீகரிக்கப்படும். பாரம்பரியத்தின் முறையில் நீங்கள் எடுக்கிற பொழுது பாவமும் கலந்து இருக்கும். 1 கொரிந்தியர் 11வது அதிகாரத்தை வாசிக்கிற, இதன் நிமித்தம் அநேகர் வியாதிப்பட்டிருக்கிறீங்க, இதன் நிமித்தம் உங்களிலே சிலர் நித்திரை அடைந்திருக்கிறாங்க. மதத்தில் வாசிக்கிறோம். தேவ பயம் இல்லாமல் எல்லாரும் எடுக்கிறாங்க, நானும் எடுக்கிறேன். இல்லாவிட்டால் அந்த மாதிரி சின்ன சபையிலலாம் தெரிஞ்சிடும். ஏன் திருவிருந்து எடுக்கலை, அந்த நாளுக்கு வரவே மாட்டாங்க சில சமயத்தில். ஏன்னா அது விடுமுறையாக காணப்படும். ஞாயிற்றுக்கிழமை ஏன் வரல, திருவிருந்துக்கு வரலன்னு இல்லை, ஞாயிற்றுக்கிழமையே நான் வரல,
ஆனால் அதுவே தெரிஞ்சிடும், திருவிருந்துக்கு இவங்க மட்டம் போடுறாங்க, இவங்க விடுப்பு எடுக்கிறாங்க. ஏன் திருவிருந்துன்னா மற்ற வேலையெல்லாம் விட்டுட்டு வரதான் திருவிருந்து, அதுதான் முக்கியம், ஆவிக்குரிய கண்ணோட்டம். ஆனால் அந்த நேரத்தில் இவங்க சொல்லாங்க நான் ஆயத்தமாக இல்லை. அப்பயே தெரிந்து கொள்ள எங்கேயோ சறுக்குது வாழ்க்கை. தேவனுடைய கரம் ரட்சிக்கக்கூடாதபடி குறுக்கி போக்கவில்லை, கேட்கக்கூடாத சம்பந்தமாகல. சில பிடிவாதங்கள் இருக்கும் வாழ்க்கையில். சிலது ஞானஸ்தானம் எடுக்காது, சிலது எடுத்தாலும் திருவிருந்துக்கு கீழ்ப்படியாது, திருவிருக்கு கீழ்ப்படிந்தாலும் சபைக்கு ஒழுங்காக வராது. இப்படி முரட்டாட்டத்தனம் இருந்து கொண்டே இருக்கும். எவ்வளோக்கு எவ்வளோவாய் முரட்டாட்டத்தனம் நம் வாழ்க்கையில் இருக்கிறதோ அவ்வளோவாய் ஆவியானவர் விலக ஆரம்பிப்பார். வார்த்தை மற்றும் வாழ்க்கையில் இருக்கும். ஒரே விசுவாசம் இருக்கும். அந்த ஜனங்களுக்கு கர்த்தர் சொன்னார், தேவனுடைய தீர்க்க தரிசனத்து மீது நம்பிக்கை இருக்கும், தேவன் மீது நம்பிக்கை போய்விடும். அந்த மனிதன் தெபித்து சொன்னாரே, சொன்னதோடு சரி, அதுக்கப்புறம் அந்த இடம் நம்ம போகிறது இல்லை, தேவ சமூகத்தை வருகிறது இல்லை, அந்த வார்த்தை வந்தது நோக்கம் நம்ம தெரியவில்லை, ஒரு ஆவிக்குரிய தலைமையோடு கர்த்தர் நம்ம இணைக்கிறதுன்னு ரகசியம் நமக்கு தெரியவில்லை. ஏன் தெரியவில்லை என்று கேட்டால் அந்த இடத்துல சுயம் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் ரட்சிக்கப்பட்டவருக்கு தேவன் அருளுகிற பைத்தியமாய் தோன்றுகிற வசங்கள் ரட்சிப்புக்குரிய விதத்திலே அடுத்த கட்ட ரட்சிப்புக்கு நடத்துகிறது. முடிவு பார்த்து நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று வேதம் சொல்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, கர்த்தர் இந்த மாலை வேலையில் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம், இவர்கள் பஸ்கா ஆசீர்வதிக்கப்படுகிறது, கர்த்தரால் அங்கீகரிக்கப்படுகிறது. பஸ்கா எடுத்த உடனே ஒரு அற்புதம் காத்து கொண்டிருக்கிறது. இந்த மாதத்தில் வரும் நாட்கள் தீர்க்க தரிசனம் நான் சொல்லுகிறேன். நாளைக்குரிய செய்தி நாளை காலையில் உங்களுக்கு வந்துடும், இல்லை இன்று இரவு வந்துவிடும். வாக்குத்தத்தத்தின் செய்தி நாளை யாரும் வர வேண்டிய அவசியம் இல்லை, அது உங்களுக்கு வந்து சேர்ந்துவிடும். யூடியூப்பில் அப்லோட் பண்ணியாச்சு, அதை நீங்கள் பார்த்து நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். எது நான் சொல்லுகிறேன் என்றால், உங்களுடைய வாழ்க்கையில் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், உங்களுக்கு ஒரு புறம் அற்புதம் நடக்கும், அந்த அற்புதம் உங்களுக்கு நடக்கும். இன்னொன்று, தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிற ஒரு சாபத்தீடான காரியங்களுக்கு கர்த்தர் ஒரு முற்றுப்புள்ளியை செப்டம்பரில் வைப்பார். நீங்கள் நெருங்கி பழகி வந்த அந்த சத்ருக்கள், ஒரு காலத்தில் நண்பர்கள், பின்பு பகைவர்கள், அவர்களுக்கு கர்த்தர் ஒரு முற்றுப்புள்ளியை செப்டம்பர் மாதத்தில் கர்த்தர் வைக்க போகிறார். இவர்களுக்கென்று திறக்கப்பட்ட பாதை இவர்களுக்கு தான், உங்களுக்கென்று திறக்கப்பட்ட பாதை உங்களுக்கு தான். பிரித்தெடுக்கப்பட்ட ஜீவத்தின் ரகசியம் சொல்லுகிறேன், பிரித்தெடுக்கப்பட்ட ஜீவத்தினுடைய மேன்மை சொல்லுகிறேன். இது வேறு யாருக்கும் திறக்கப்படாது. இந்த கதவு, திறக்கப்பட்ட கதவு உங்களுக்கு மட்டும்தான். திறக்கப்பட்ட வாசல்கள் உங்களுக்கு மட்டும்தான். திறக்கப்பட்ட அனுகூலங்கள் உங்களுக்கு மட்டும்தான். உங்களை பின்தொடர்ந்து வருகிற சாத்தானுக்கோ அல்லது பார்வோனுக்கோ கர்த்தர் அதை கொடுக்கறதில்லை. பின்தொடர்ந்து வருகிறதனுடைய காரியம் என்னவென்றால், உங்களை ஜனங்க வேவுக்காரர்களை போல் உங்களை நோட்டம் எடுக்கிறாங்க, எங்கே போகிறீங்க, எங்கே வருகிறீங்க, இதெல்லாம் செய்வதற்கென்று சில ஜனங்க இருப்பாங்க. அது அவர்களுடைய வழி, நம்ம அதில் குறுக்கிட வேண்டாம். செய்கிறோம், வேவு பார்க்குறோம், பார்த்து கொள்ளட்டும். புகார் கொடுக்குறோம், கொடுத்து கொண்டு இருக்கட்டும். மொட்டை பெட்டிஷன் போட்டுக்கிறோம், போட்டு கொண்டு இருக்கட்டும். எதுவுமே உங்களை அசைக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக பரிசுத்த ஆவியானவர் இந்த செய்தியின் மூலம் உங்களுக்கு வெளிப்படுத்துகிற காரியம். எவ்வளோ தூரம் அவன் போராடினானோ உங்கள் எதிரிகள், அவர்கள் இந்த செப்டம்பர் மாதத்தில் அவர்களுக்கு ஒரு முடிவை கர்த்தர் உண்டு பண்ண போகிறார். அந்த செப்டம்பர் மாதத்தில் உங்களுக்கு ஒரு புதிய துவக்கத்தை கர்த்தர் உண்டு பண்ண போகின்றார். இதில் இஸ்ரேலில் கடைசி மனுஷன் வர அந்த செங்கடல் அவனுக்கு அனுகூலமாக இருந்தது. எகிப்தில் பார்வோனுக்கும் சேனைக்கும் கடைசி மனிதன் வரை அந்த செங்கடல் அவர்களுக்கு ஆபத்தாக முடிந்தது. பிரித்தெடுக்கப்பட்ட ஜீவியம் கிடையாது. மாம்சம் மாம்சம் மாம்சம், புயபலம், பெருக்கம், உழைப்பு. அவங்க அப்படியே சொல்லுவாங்க, உழைப்பு, பெருக்கம், வியாபார பிஸி. நாங்கள் அதில் அலுவல் பொருளாக இருக்கிறோம். எங்களுக்கு உழைப்பு தெரியும், பெருக்கம் தெரியும், மாம்சம் தெரியும், புசிப்பு தெரியும், அதோட உறக்கம் தெரியும். தெய்வீகம் என்பதே வாழ்க்கையில் இருக்காது. அத்தகைய சந்ததியாரோடு கர்த்தர் உன்னை இந்த மாதத்தில் கர்த்தர் பிரித்தெடுக்கிறார். உங்களுக்கு இப்படிப்பட்ட துஷ்ட சவகாசங்கள், ஐக்கியங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் பிரித்தெடுக்கப்பட்ட ஜீவியம் என்று வருகிற பொழுது கர்த்தர் பூரணமாக உங்கள் வாழ்க்கையை பொறுப்பெடுத்துக் கொள்கிறார். அதன் பிறகு பார்ப்பீர்கள் என்று சொன்னால், பிரித்தெடுக்கப்பட்ட ஜீவியத்தில் சத்துருக்கள் நிர்மூலப்படுத்தப்படுகிறாங்க. இது அவ்வளோ சீக்கிரம் முடிக்கிற காரியம் இல்லை. இந்த கடன் அவ்வளோ சீக்கிரம் முடிகிற கடன் அல்ல. இது தகுப்பன் வாங்கினது அல்லது என்னுடைய முற்பிதாக்கள் கடன் பெற்றது. அந்த சாபத்தீடு அப்படியே தொடரும். வர்ம தங்கின வாழ்க்கை. நடுவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கையின் பிரயாசம் அவ்வளோ வாய்ச்சபிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையில் பாருங்கள், தேவன் என்ன செய்கிறார் என்றால், இவர்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்த உடனே அடுத்தது அந்த மன்னா அருளப்பட்டுகிறது. பஸ்கா எடுத்தீர்கள் என்றால் உங்களுக்கு தெய்வீகத்தின் பஸ்கா, திருவிருந்து தெய்வீகமாக நீங்கள் அனுசரிக்கிற பொழுது மன்னா உங்களுக்கு வானத்திலிருந்து அருளப்படும். மன்னா என்பது ருசியற்ற ஒரு ஆகாரம் வெளிப்புறத்தில், ஆனால் அது ஆரோக்கியத்துக்குரிய ஒரு ஆகாரம். தேவன் கரத்திலிருந்து வருகிற ஆகாரம். இன்னும் விலக்கி சொல்ல வேண்டும் என்றால், வேதவசம் சொல்லுகிறது,
தேவ தூதர்கள் சாப்பிடுகிற ஆகாரம். அது பலனே வித்தியாசமான பலன். அடுத்ததாக பார்ப்பீர்கள் என்று சொன்னால், பிரித்தெடுக்கப்பட்ட பொழுது உங்களுக்கு பாதுகாவலாய் கர்த்தர் இருக்கிறார். கர்த்தர் காவல் காவராகில் காவல் காக்கருடைய பணி விருதான். வேதத்தில் வாசிக்கிறோம் அல்லவா, இன்று பாதுகாப்பு இல்லாத ஒரு ஜீவியம். கணவன் மனைவியை வேலைக்கு அனுப்புகிறது இல்லை, மனைவி கணவனை வேலைக்கு அனுப்பினாவே பார்க்குறா, நிம்மதியாக படுக்க முடியல, ஃபோன் எடுத்து நோண்டி பார்க்குறான். 2 பேருமே சொல்கிறேன், சந்தேகம் ஒரு ஆவி இருந்து கொண்டிருக்கிறோம். ஏன்? பிள்ளைகள் மீது பெற்றோருக்கு சந்தேகம், பெற்றோர்கள் மீது பிள்ளைகளுக்கு சந்தேகம். இவர்கள் நமக்கு திருமணம் செய்து வைப்பார்களோ வைக்க மாட்டார்களோ, படிக்க வைப்பார்களோ வைக்க மாட்டார்களோ, இந்த பிள்ளை கீழ்ப்படியுமோ கீழ்ப்படியாதோ, இப்படி பார்த்தீங்களா ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடாக போய்கொண்டிருக்கும். ஒவ்வொரு குடும்ப சர்ச்சைக்குள்ளே பார்த்தால் ஒரு அதிருப்தி அல்லது ஒரு சந்தேகிக்கிற அளவுக்கு ஒரு சூழ்நிலை இருக்கும். சந்தேகம் என்றால் உச்சகட்டம் அல்ல, நம்பிக்கை போய்விட்டது என்றுதான். நம்பிக்கையினுடைய மறைப்பொருள் தான் சந்தேகம். நம்பிக்கை மறைந்து விடுகிறது, அவநம்பிக்கை வந்து விடுகிறது. அப்பொழுது இந்த சந்தேகம் ஆரம்பிக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய சின்னமே, கர்த்தர் இந்த நாளிலே உங்கள் மத்தியில் ஆசீர்வாடி கொண்டிருக்கிற ஒரு காரியம் என்னவென்றால், உங்கள் இடத்திலே இருக்கிற காரியங்கள் உங்களையே கர்த்தர் வேறு விதமாய் ஆசீர்வதிக்க போகிறார். உங்கள் ஜீவியங்கள் முற்றிலும் மாறுகிறது. ஒரு தலைமைத்துவத்தின் கீழ் வருகிறாங்க, செங்கடலில் வருகிற பொழுது, நடுவாக வருகிற பொழுது அவர்களை அறியாமல் துதி வருகிறது, நாவு மாறுகிறது, நல்ல வார்த்தை வருகிறது. அந்த செங்கடல் பிரித்தெடுக்கப்படுகிறது. நீங்கள் பார்க்கிற பொழுது அது ஆதாமுக்கு ஒப்பாயாக காணப்படுகிறது. ஆதாம் பாருங்கள், அந்த 4 ஆற்றை கடந்து வருகிறான். எப்படி வந்தான் என்று நமக்கு தெரியவில்லை. ஆனால் அவனுக்கு முன்னே ஆறுகள் உருவாக்கப்படுகிறது. அப்புறம் கர்த்தர் அவனை அழைத்து கொண்டு வந்து ஏதேன் தோட்டத்தில் வைக்கிறான். இது ஒரு ஞானஸ்தானத்துக்கு ஒப்பனையாய் காணப்படுகிறது. அவனுக்கு பழங்களெல்லாம் சாப்பிட கர்த்தர் அனுகிரகம் செய்கிறான். ஒரு பழத்தை மட்டும் சாப்பிட வேண்டாம் என்று கர்த்தர் எச்சரிக்கின்றான். இது திருவிருந்தினுடைய உபதேசமாகவும் இது காணப்படலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னே என்ன நடந்ததுன்னா, அந்த மனுஷனை குறித்து கர்த்தர் மறந்ததை போல இருக்கிறது. ஆதாமை நான் சொல்லுகிறேன், கிழக்கத்தி ஏதேனில் இருக்கிற வரை ஆதாமனுடைய காரியங்கள் என்ன நடந்தது என்று தெரியவில்லை, எப்படி அவன் உயிர் வாழ்ந்தான் என்றும் தெரியவில்லை. அப்படிப்பட்ட ஒரு மர்மம் அந்த புஸ்தகத்தில் அடங்கி இருக்கிறது. ஆனால் ஏதேன் தோட்டத்தில் வந்த உடனே அழைத்து கொண்டு வந்து அங்கு கர்த்தர் அவனை வைக்கிறார். கட்டளையிடவில்லை, போ என்று சொல்லி கர்த்தர் அழைத்து கொண்டு வருகிறார். அழைப்பு அவனை ஏதேன் தோட்டத்தில் இருக்க செய்தது. அழைக்கப்பட்டால் அவ்வளோதான், எல்லாம் முடிந்ததில்லை. அந்த அழைப்பை காத்து கொள்ள வேண்டும். சபையானாலும் தலைமைத்துவமானாலும் நீங்கள் அழைப்பில் உறுதியாக இருந்தால் அதில் பல சோதனைகள் வரும், ஆனால் வேதனைகள் வரும், அதில் அவமானங்கள் வரும், நிந்தைகள் வரும். இதெல்லாம் அவருக்கு தான் அழைப்பு. கனப்படுத்துகிற இடம் அல்ல அழைப்பு. கனம் துதி மகிமை எல்லாம் கர்த்தருக்கே செலுத்தக்கூடிய இடம் தான் தேவாலயம். இந்த தேவாலயத்தில் எனக்கு கனம் வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது இது அழைப்புக்கு வெளியிலே பேசுகிற காரியம். அப்படி கனம் பண்ணுகிற இடத்துல கர்த்தர் மகிமைப்பட மாட்டார், மாம்சம் மகிமைப்படும், பணம் பிரதானமாக இருக்கும். அப்பொழுது தான் அது கல்லர் கொகையாக மாறுகிறது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. இப்பொழுது பிரித்தெடுக்கப்பட்ட ஜீவத்தில் வருகிற பொழுது இவர்களுக்கு மண் அருளப்படுகிறது, தண்ணீர் இல்லை. அப்பொழுது தான் இவர்களுடைய சுயம் வெளியே வருகிறது. எங்களுக்கு தாகமாக இருக்கிறது, அடிப்படை உலக பிரகாரமான தேவைகளுக்கு ஒரு தட்டுப்பாடு வருகிற பொழுது இந்த பிரித்தெடுக்கப்பட்ட ஜீவத்தில் இருக்கிறவர்கள் என்ன சொல்ல வேண்டும்? கணவனாக இருக்கட்டும், மனைவியார், கர்த்தர் பார்த்து கொள்வார். நம்ம ஜெபித்து கொண்டிருக்கிறோம். இதற்கு என்ன நடக்கும் என்று கேட்டால், மாம்சத்தினுடைய கோளாறு அல்லது ஆவிக்குரிய ஒரு கோளாறு என்ன நடக்கும் என்றால், மாம்சத்தின் உச்சக்கட்டத்தில் ஜனங்கள் ஒருவர் சாடி கொள்வாங்க. கணவன் மனைவியை சாடுவா, மனைவி கணவனை சாடுவா, பிள்ளைகள் பெற்றோரை நோக்கி பார்ப்பாங்க. பிள்ளைகள் மன்னிக்கப்படலாம், சின்ன பிள்ளைங்க பெற்றோரை தான் நோக்கி பார்ப்பாங்க. ஆனால் மனைவி கூட வாழ்கிறவள் அல்லது கணவன் கூட வாழ்கிறவன் தெரிய வேணாம் யார் நடத்துகிறார். நம்ம பரத்தை நோக்கி பார்த்து வாழ்கிற குடும்பம், மனுஷனுடைய முகத்தை நோக்கி பார்க்கிறவர்கள் அல்ல. கர்த்தர் தான் நம்ம நடத்த வேண்டும். இதுதான் உபதேசம். இந்த இடத்துல ஏன் தட்டுப்பாடு வருகிறது என்றால், தன் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய அப்பத்துக்கு வேலை செய்ய வேண்டும், தன்னுடைய உணவுக்கு தானே வேலை செய்ய வேண்டும் என்று தெசலோனிக்கேயில் வாசிக்கிறோம். ஒருவனுக்கும் நாங்கள் பாரமாக இல்லாதபடி எங்கள் சொந்த கருத்தினால் நாங்கள் வேலை செய்தோம். அந்தந்த காலகட்டத்தில் கூடார தொழில் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. அதனால கூடார தொழில் செய்த அந்த மனுஷன் பவுல். ஆகையால் ஒரு கையின் பிரயாசம், தேவன் ஒவ்வொரு நாட்டுக்கு சட்டத்தின்படியே சில தேசங்கள்லாம் நான் போய் ஊழியம் செய்த பொழுது கொஞ்ச நேரம் ஊழியம் செய்துவிட்டு வந்துட்டேன். ஆனால் அந்த தேசத்தில் இருந்து ஊழியம் செய்கிறவர்கள் அப்படி செய்ய முடியாது. ஏதாவது ஒரு அலுவல் உங்களுக்கு இருக்கணும், ஏதாவது ஒரு இடத்துல வேலை செய்யணும், அப்போ தான் அங்கே ஊழியம் செய்ய முடியும். முழு நேர ஊழியமாக இங்கே போல் அங்கே செய்ய முடியாது. இது தேசத்தினுடைய சட்டம். அதுபோல் பவுல் செய்த ஊழியத்தில் கூடார தொழில் என்று ஒன்று கொடுக்கப்பட்டது. அந்த குறிப்பிட்ட பட்டணத்தில் அவன் வாழ வேண்டும், ஊழியம் செய்யறாலும் அவர் கூடார தொழில் செய்ய வேண்டும். தெசலோனிக்கே பட்டணத்தில் அவன் சொல்லுகிறான், உங்களிடத்தில் நான் இலவசமாக சாப்பிடவில்லை என்பதை நீங்கள் அறிவீங்க. எங்கள் கரங்களால் கஷ்டப்பட்டு உழைத்து நாங்கள் யாருக்கும் பாரமாக இராதபடிக்கு
ஒருவன் சாப்பிடாது இருக்க வேண்டும், ஒருவன் வேலை செய்யாதன்னா சாப்பிடாது இருக்க கடவன். இந்த கையின் பிரயாசத்தை முக்கியப்படுத்துகிறான். இன்று அநேகர் சுறுசுறுப்பாக இருக்கிற ஜனங்க, அநேகர் தாழ்ந்து படைத்தவங்க, அநேக திறமை படைத்தவங்க, ஆனால் வாய்க்கிறது இல்லை. காரணம் என்ன? நீங்கள் இன்னும் பார்வனோடு பயணப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க. உங்கள் கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படலை. ஏன்? அந்த கையின் பிரயாசம் உலையான சேற்றுக்குள்ளே போய் கொண்டு இருக்கிறது. இப்பொழுது கரத்தை நோக்கி, வானத்தை நோக்கி அந்த கரம் உயர்த்தப்படுகிறது. ஆராதனைக்கு உலையான சேற்றில் தொட்ட கரம் இப்பொழுது அலுவல் மாறுகிறது. நாவு வேறு வார்த்தைகள், வெவ்வேறு பாஷைகள் பேசியிருக்கலாம், அதாவது தகாத பாஷைகள்லாம் பேசியிருக்கலாம். இப்பொழுது அந்த நாவு என்ன செய்யணும்? கர்த்தரை துதிக்க ஆரம்பிக்கிறது. கர்த்தரை துதிக்க 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 இவர்களுக்கு வாழ்க்கையிலே வழி பிறக்க ஆரம்பித்தது. எல்லாம் வந்தது. மன்னா வந்தது. மன்னா எதிர்பார்த்தபடி இல்லை. சில நல்ல வாழ்க்கை இருக்கும், அவர்கள் அதை கெடுத்துக்கொள்வதுதான் முதல் கட்ட பணிவிடையாக இருக்கும். நல்ல வேலை இருக்கும், அதை காத்து கொள்ள தெரியாது. நல்ல குடும்பம் அமைந்திருக்கும், அதை காத்து கொள்ள தெரியாது. நல்ல பிள்ளைகள் இருக்கும், அதை காத்து கொள்ள தெரியாது. எல்லாமே நன்மையானதே கர்த்தர் தந்திருக்கிறார், ஆனால் அநேகருக்கு அது தெரியாது. 90%, 99% இது உண்மை. இருக்கிற நன்மையை இருக்கிற பொழுது தெரியாது. இருக்கிறவருடைய அருமை பூமியில் உயிரோடு இருக்கிற வரைக்கும் தெரியாது. கணவனுக்கு மனைவியின் அருமை தெரியாது, மனைவிக்கு கணவனுடைய அருமை தெரியாது, பிள்ளைகளுக்கு பெற்றோருடைய அருமை தெரியாது, பெற்றோருக்கு பிள்ளைகளுடைய அருமை தெரியாது. எடுத்தன் கழுத்தன் என்று எடுக்கிற தீர்மானங்கள் எல்லாருக்கும் சேர்த்து சொல்லுகிறேன். கணவனுக்கு மட்டுமில்லை, மனைவிக்கு மட்டுமில்லை, பிள்ளைகளுக்கு மட்டும் இல்லை. எடுத்த தீர்மானத்தினுடைய விளைவுகளை சந்திக்கிற பொழுது தான் திரும்பி பார்க்க தோணும். அடடே, நம்முடைய தகப்பன் வீட்டில் எல்லாம் ஆகாரம் இருந்ததை இப்பொழுது நானும் பன்றிகள் தின்னுகிட்ட வச்சு உணவை சாப்பிடுகிற அளவுக்கு வந்து விட்டேனே, என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே. இப்படியாக இஸ்ரேல் சோரம் போக ஆரம்பித்தது. பிரித்தெடுக்கப்பட்டதும் ஏன் அந்த பாதுகாப்பு போகிறது என்றால், மனம் கிரியை செய்யுது, மனம் வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. ஐஸ்வர்யத்தின் மயக்கம், உலகத்தின் மயக்கம், ஐஸ்வர்யத்தின் மீது இருக்கிற கவலை, உலக கவலை, கூட இருக்கிறவங்கெல்லாம் முன்னே ஏறி கொண்டு போகிறத கண்ணார காண முடியும். நம்ம இடத்துல எதுவுமே அது மாதிரி எதுவும் காணுகிற மாதிரி இல்லை, சொல்லிக்கொள்கிற மாதிரி எதுவும் இல்லை. இப்படியே போய் கொண்டிருக்கிற பொழுது என்ன நடக்கும்? நிர்விசாரமாக இந்த உலகத்தினுடைய காரியங்களுக்காக மனம் போய் கொண்டிருக்கும். என்னதான் இயேசு, என்னத்தான் ஜபம், என்னத்தான் உபவாசம், அன்று ஜீவனை கர்த்தர் காத்த பொழுது தெரியவில்லை. அதுதான் சொல்கிறேன், அந்த ஜீவன் வரைக்கும் தான் இந்த விசுவாசம் இருக்கும். பரிபூர்ணத்துக்குள்ளே இந்த விசுவாசம் வராது. ஆனால் ஆண்டவர் வந்தது நோக்கும் ஜீவனை கொடுத்து ஏதோ வாழ்ந்து கொள் என்று விட்டு போவதற்கு வரவில்லை. கர்த்தர் என்ன செய்கிறார்? பரிபூர்ணத்துக்குள்ளே கர்த்தர் கொண்டு வருகிறார். அந்த பரிபூர்ணத்துக்குள்ளே வருகிற பொழுது நீங்கள் கேட்கிறதுக்கு முன்பே கர்த்தர் கட்டளையிடுகிற தேவன், வேண்டுவதற்கும் என்னதற்கும் அதிகமாக கிரியை செய்கிற தேவன் நம் தேவன். ஆனால் அந்த இடத்துல சொல்லப்படுகிற நமக்குள் இருக்கிற சத்துவங்கள் படியே. அது நமக்குள் இருக்கிற சத்துவம் என்னவென்று கேட்டால், நோக்கம் என்ன? நான் வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும், நான் ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும். அந்த வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் பல உபதேசங்கள் வருகைக்கேற்ற உபதேசம் என்று சித்தரிக்கப்படுகிறது. ஆனால் கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? அதெல்லாம் மனுஷனுடைய கற்பனைகளாக செய்யப்படுகிறது. நாவினால் அவர்களுக்கு சமீபத்தில் இருக்கிறேன், இருதயமோ தூரமாக இருக்கு. எதற்கு தூரமாக இருக்கிறது? உங்களுக்கு உண்மையிலே ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கிறவர்கள் உடைய வாழ்க்கை, பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறதை நீங்கள் அறிய வேண்டும் என்றால், அல்லது எது மனுஷ உபதேசம், எது தேவனுடைய உபதேசம் என்று நீங்கள் அறிய விரும்புவீர்கள் என்றால், உங்களுடைய வாழ்க்கையில் நீங்களே வார்த்தை வைத்து சோதித்து பார்க்கலாம். என்ன செய்கிறோம்? என்னாகமம் 24வது அதிகாரத்தில் 8வது வசனம் சொல்லுகிறது, தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். வார்த்தை அப்படி சொல்லுகிறது. காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன், என்னாகும் 24:8 வாசிக்கிறோம். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு இருக்கிறது. அவர்கள் தங்கள் சத்துக்களை ஜாதிகளை பட்சித்து அவர்கள் எலும்புகளை நொறுக்கி தங்கள் அம்புகளாலே எய்வார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய சின்னமே, கர்த்தர் இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே சொல்லுகின்றார், உங்களுக்காக கர்த்தர் யாவையும் செய்து முடிகிற தேவன். உங்களுக்காக கர்த்தர் யாவையும் செய்து முடிகிற தேவன். கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிகிற தேவன். தேவன் உங்களிடத்தில் சொல்லுகிற ஒரு காரியம், உங்களுக்கு காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் இருக்கிறது. சரீரத்தில் இருக்கிற பலன் மனதின் பலத்தை பொறுத்து இருக்கிறது. இந்த மனம் பலன் அடையாத வரைக்கும் சரீரம் பலன் அடையாது. ஆவிக்குரிய பலன் பரிசுத்தாவின் உங்களிடத்தில் வருகிற பொழுது நீங்கள் பலன் அடைகிறீர்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1:8 வாசிக்கிறோம். அப்பொழுதுதான் நீங்கள் சாட்சியாய் நிற்க முடியும். பூமியின் கடைந்திரங்களிலும் எருசலேமிலும் யூதாவிலும் என்ன இப்படியாக வேதம் சொல்லுகிறது. இந்த ஜனங்கள், இவர்களுக்கு யாக்கோபுக்கு ஜெய கம்பீரம், இவர்கள் ராஜ ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. அந்த வார்த்தை நீங்கள் பாருங்கள், என்னாகும் புஸ்தகம் 23வது அதிகாரம் 21வது வசனம் சொல்லப்படுகிறது. அதில் கடைசி பகுதியில் வாசிக்கிறோம், அவர்களுடைய தேவனாய் கர்த்தர் அவளோடு கூட இருக்கிறார், ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்கு உள்ளே இருக்கிறது. அந்த ஜெய கம்பீரம் வெளியில் தெரியல, உள்ளே இருக்கிறது. அதான் ஆத்ம பலன்.
இந்த பலன் உள்ளே இருந்தால்தான் வெளியில் சரீரம் செழிப்பாக இருக்கும், போஷிக்கப்பட்டதை போல இருக்கும், ஆசீர்வதிக்கப்பட்டதை போல இருக்கும், பரலோகம் உங்களை அங்கீகரித்தது போல் இருக்கும். நீங்கள் என்ன தான் சரீரத்துக்கு முட்டி மோதி உருண்டு பிறந்தாலும் சொல்கிறாங்க இல்லையா, ஒட்டுறதான் ஒட்டுன்னு, நன்மை கிடைக்கலையா, சரீர தேவைகள் சந்திக்கப்படலை, சுகம் நடக்கலை, ஊழியக்காரமாக போய் ஜெபம் பண்ணிட்டேன், அபிஷேகம் பண்ணப்பட்டதை நம்பி. நீங்கள் பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தையை நம்பாமல் மற்ற தேவனுடைய மனுஷர்கள் அவர்கள் ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்க அபிஷேகத்தில் சிலர் பயணப்படுவாங்க. அந்த மனுஷன் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன், அந்த அபிஷேகம் என்னை குணப்படுத்தும். நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய வார்த்தை தான் சத்தியம் தான் உங்களை விடுதலை பண்ணோம். யாரானா இருக்கட்டும், சத்தியம் உங்களை விடுதலை பண்ணணுமா? மற்ற மனுஷனுடைய அபிஷேகத்தை நம்பி இங்கங்கே ஓட போகிறீங்களா? என்கிட்ட அநேகர் சொல்லுவாங்க, இந்த மனுஷன் ஆப்பிரிக்காவில் இருக்கிறான், செத்தவனெல்லாம் எழுப்பியிருக்கிறான். அது செத்தவனுக்கு கர்த்தர் அந்த மனுஷனை எழுப்பியிருக்கிறார், அதனால் அந்த மனுஷன் செத்தவனை எழுப்பியிருக்கிறான். எனக்கு யாரை கர்த்தர் எழுப்பியிருக்கிறார்? வேதத்தை எழுப்பியிருக்கிறார், எனக்கு பரிசுத்தாவை எழுப்பியிருக்கிறார். அது டேமனிஸ்டிக்கெல்லாம் வேறு. நீங்கள் அந்த மனுஷனை போய் சந்திக்கிறேன்னா அது அவ்வளோ சாமானியமான காரியம் இல்லை. யாரையும் நான் குறையாக சொல்கிறேன். யாரையோ போய் சந்திக்க என்னென்னமோ முயற்சி பண்ணுகிறீங்க, ஏன் பரிசுத்தாவினை சந்திக்க முயற்சி பண்ணுவதில்லை என்பது தான் பரலோகத்தினுடைய எதிர்பார்ப்பு. இலவசம் தானே இது. உங்கள் வீட்டில் நீங்கள் உட்கார்ந்து நீங்கள் ஜெபித்து, நீங்கள் ஆண்டவரே உங்களை பார்க்க நான் விரும்புகிறேன், எங்கே நான் அலைய விரும்பலை. இந்த அலைச்சல் சில சமயத்தில் பெரிய பிரச்சனையை கொண்டு வந்து விட்டுரும். நாகமான் போகிறார் எலிசாவை தேடினா, ஒரு நடத்துதல், ஒரு அதுக்கு பின்னே தேவ சமூகம் இருக்கிறது, அதுக்கு முன்னே ஒரு தேவ திட்டம் இருக்கிறது. எல்லாரும் அது புறஜாதி, அது போய் ஜெபிக்கிறது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். புறஜாதி தேவனை அறியாதவன் சுகத்துக்கு மட்டும்தான் போகிறான், சுகத்தோடும் திரும்பி வருகிறான். அது புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முத்தரிக்கிறார். நாகமானே இல்லாமல் வேறு எவனும் சுகப்படவில்லை, அது உண்மைதான். ஆனால் நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்ட வித்து, ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? புதிய சிருஷ்டியினுடைய ரகசியம் என்னவென்றால், உங்கள் பிரச்சனைகளை வருவதற்கு முன்பே கர்த்தர் வார்த்தை வருகிறது, அவர்களுக்குள்ளே அது இருக்கிற இது ஜெய கம்பீரம் இருக்கிறது. அது முதல்ல ஆண்டவரே எனக்குள்ளே பலத்தை தாரும். அப்போஸ்தலர் 1:8 இதோடு இணைக்கப்படும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அதான் வேத வசனம் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டதாக ஜோடிக்கப்பட்டதாக இருக்கும், ஒன்றும் தனியாக இருக்காது. உங்களுக்குள்ளே கிரியை செய்கிற சத்துவத்தின்படியே நீங்கள் வேண்டுவதற்கு என்னதுக்கு அதிகமாக கிரியை செய்கிற தேவன் உங்கள் மத்தியில் இருக்கிறார், கிரியை செய்கிறார். இப்பொழுது நமக்குள்ளே என்ன சத்தம் கிரியை செய்கிறது? சோர்வு தான் இருக்கிறது. ஏன் சோர்வு வருகிறது? வாக்குத்தத்தம் மறந்து போய்விட்டது, வார்த்தைகள் மறந்து போய்விட்டது, வழிகள் மறந்து போய்விட்டது, தேவ சமூகம் மறந்து போய்விட்டது, வெறுப்பு வருகிறது, சலிப்பு வருகிறது, தேவையில்லாத துஷ்ட சவகாசங்களை சமீபத்தில் சந்தித்திருப்போம். நிறைய ஊடகங்கள் இருக்கு இல்லையா, பழைய காதலி, பழைய காதலன், இல்லது பழைய நட்புகள், பழைய உறவுகள், எதெல்லாம் கர்த்தர் துண்டிக்கப்பட்டாரோ அதற்குள்ளே பொழுது மனம் போய் நாட்டமாக இருக்கும். அவங்க எப்படி இருக்கிறாங்க, அவங்க என்ன செய்கிறாங்க, அதெல்லாம் விசாரிக்க தோணுங்கிற பொழுது தெரிந்து கொள்ளுங்க. நீ கால் சறுக்குகிறது, போகக்கூடாத இடத்துலேருந்து நம்ம திரும்பி போகிறோம். சில திசைகள், சில ஜனங்கள் நம் வாழ்க்கையிலேருந்து பிரித்தெடுக்கப்பட்டது தான், அதுக்கு வழி பார்க்கக்கூடாது. இந்த ஜனங்களுக்குள்ளே அந்நிய மனுஷனுடைய கண்களை கர்த்தர் திறக்கிறார். இந்த மனுஷன் ஜாதிகளோடு, இந்த ஜனங்க கலவாத ஜனங்க, இந்த ஜனங்க ஜாதிகளோடு கலவாத ஜனங்க, இந்த ஜனங்களை சபிக்க முடியாது. இவர்கள் ஜாதிகளோடு கலவாத ஜனங்க, பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையை சொல்லுகிறேன். திருமணமாக இருக்கட்டும், பிறந்தநாளாக இருக்கட்டும், வைபவமாக இருக்கட்டும், என்ன பெண் கொடுத்து பெண் எடுக்கிற விஷயமா இருக்கட்டும், அந்த இடத்துல பெண் கொடுத்து பெண் எடுக்கிற விஷயம் நம்ம சமூக அந்தஸ்து அல்லது பொருளாதார அந்தஸ்து வருகிற பொழுது ஆவிக்குரிய இடத்தில் பரிசுத்தாவினருக்கு அங்கே மிகப்பெரிய மறுதளிக்கப்படுகிறோம். இதுக்கு என்ன பெருமிதன்னா, நம்ம ஜெபித்தா அவங்க ரட்சிக்கப்பட்டுருவாங்க, நல்லா படுவாங்க. இது வரைக்கும் உங்கள் ஜபத்தில் எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க? இது வரைக்கும் உங்கள் ஜப ஜீவியத்தில் எத்தனை பேர் சந்திக்கப்பட்டிருக்கிறாங்க? அதெல்லாம் இல்லை. அவங்களுக்கு அந்த பொருளாதாரத்தில் ஒரு பெரிய திருப்தி இருக்கிறது. 30,000 ரூபாய் மாப்பிள்ளை ஆவிக்குரிய வாழ்க்கையில் கிடைக்கிறான், 3.5 லட்ச ரூபா சம்பளம் வாங்குகிற மனசு தேவ நாமம் தரிக்கப்பட்டும் கிடைக்கிறான். தேவ நாமத்தை தொழுது கொள்கிறவர்கள் ரட்சிக்கப்படல் வேதம் சொல்லுது. என் பெண் போய் அங்கே மாற்றிடுவா, என் மகன் போய் அங்கே அப்படியே சாதிச்சிடுவார். அது ஆவிக்குரிய விஷயமெல்லாம் ஆலயத்தில் போதகர் பார்த்து கொள்வார். எப்படியெல்லாம் மனம் சமாளிக்க முடியுமோ அப்படியெல்லாம் சமாளிக்கும். இது காதல் திருமணம்லாம் இல்லை. இது நேராக போய் ஆகாப் வீட்டில் போய் சம்மந்தம் பண்ணுறது போல் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை நாசமாக போனது தான் மிச்சம். 10 ஆண்டு 15 ஆண்டு காலம் நீங்கள் ஆவிக்குரிய சபையில் இருந்து சாபத்தை உடைத்து தீட்டுகளை கழித்து நீங்கள் முன்னேறி வருகிற அந்த தருணத்தில் தான் பிசாசு இப்படி ஒரு வாசலை திறந்து உங்களை உள்ளே பிரவேசிக்க வைப்போம். இட்ஸ் அ ட்ராப். இது உங்களுக்கு கண்ணி. இதில் யாரும் தப்பிக்கிற முடியாது என்பதல்ல. பொருளாதாரம் இருக்கிறவன் தேவையற்றவன் அல்ல. ஆனால் அதை காட்டிலும்
நமக்கு ஆத்ம பலன் வேண்டும். நம்ம போல ஒரு ஜனம் நமக்கு கர்த்தர் தர வல்லவன். உனக்கீடான மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கீடான ஜனங்களையும் உனக்கு நான் கொள்ளையாடின பொருளை போல தருவேன் என்று சொல்லுகிற தேவன். ஒரு மகன் கிடைக்க மாட்டான் ஐயா உங்கள் மகளுக்கு? ஒரு மகள் கிடைக்க மாட்டாளா உங்கள் மகனுக்கு? பாருங்க, சொந்த பந்தம் சுற்று நட்பு எல்லாம் மகிமைப்படுகிற அளவுக்கு கர்த்தர் மட்டும் சிலுவையில் அறையப்பட்டுருவான் திருமணத்தில். மற்றவங்க எல்லாம் இருப்பாங்க. அப்புறம் பிரச்சனை வருகிற பொழுது யாரும் இருக்க மாட்டாங்க, உங்கள் குடும்ப வக்கீல் தான் இருப்பார் கூட. அதான் அப்படி போயிடுச்சு இல்லையா? சபைக்குள்ளே வராது. இது சபைக்குள்ளே எந்த மூஞ்சி வச்சுன்னு வருவாங்க. அதே போல் சபையாரும் என்ன சொல்கிறாங்க, இதெல்லாம் நீங்கள் பார்த்து கொள்ளணும், நாங்கள்லாம் தலையிட மாட்டோம், நாங்கள் வெறும் வருவோம், ஊழியம் செய்வோம், அப்பம் பெடுதலும் உபதேசலும் எல்லாமே அப்போ சில வேறு எதுலையும் இல்லை இல்லையா? ஆனால் புத்தி சொல்கிற ஊழியம் இருந்தது, ஆலோசனை சொல்கிற ஊழியம் இருந்தது. இவங்க சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை, தசமாங்கத்தோடு நாங்கள் நிறுத்தி கொள்ளுமே தவிர அதுக்கு மேலே வர முடியாது. ஏன்னா ஜனங்களை நம்ம எழுந்துருவோம், சத்திய நிமித்தம் நம்ம சத்ருக்களாக போய்விடுவோம், வருகிற ஜனம் கழிஞ்சிரும், வருமானம் அடிபட்டுரும், நம்மளுடைய ஜோலியை பார்ப்போமா, அவனுடைய வாழ்க்கையில் தலையிடுவோமா? இது நடைமுறை போய்கொண்டிருக்கு. இது உத்தம விசுவாசிகளுக்கு, உத்தமமான தீர்க்கதரிசிகளை, உத்தமமான ஊழியக்காரர்களை, அபிஷேகம் பண்ணப்பட்ட ஜனங்களை கர்த்தர் எழுப்புகிறது என்னென்னா, உங்கள் பிரச்சனை அவங்க பிரச்சனையாக காணப்படும், உங்கள் சத்துருக்கள் அவங்க சத்துருக்களாக காணப்படுவாங்க. இது நம்ம பிரச்சனை இல்லை, இது நமக்கு தேவையில்லாத விஷயம்னு சொல்ல மாட்டாங்க. அந்த இடத்துல ஒரு அக்கறை இருக்கும், அந்த இடத்துல அது வித்தியாசமான ஒரு அணுகுமுறையாக இருக்கும். இது அப்படி இருக்காது. மூமிக்கும் நோகாமல், மேனிக்கும் நோகாமல், அப்படியே பட்டும் படாமல், சோத்திரம் வந்தனம் அப்படியே இருக்கும். பல பிரச்சனைகள் தலைமைக்கு போயிருக்காது. உங்கள் சபை விசுவாசியாமே இந்த மாதிரி ஆச்சு தெரியாது, தெரிந்தாலும் நாங்கள் இதை தலையிட மாட்டோம். ஏன் தலையிட மாட்டோம்? நீங்கள் தானே சபை தானே இதெல்லாம் பார்க்கணும். பரலோகத்தில் கர்த்தருக்கு முன்பே நிற்கிறது மெய்ப்பன் தானே. தசமம் காணிக்க ஒரு புறம் விடுங்க, நான் அதை மிகைப்படுத்தி சொல்லலை. உத்தரவாதம் யார்? திருமணம் என்கிட்ட நான் பண்ணல, அவங்க சரி பண்ணல, அதுக்கப்புறம் உங்கள் சபைக்கு வராங்க இல்லையா, அதுக்கப்புறம் அவங்ககிட்ட தசமாக சவதரிக்கிறீங்க இல்லையா? தசமாக என்பதற்காக மட்டும் நான் சொல்லலை. ஆத்மாமாய் இது என்னுடைய ஆடு என்று சொல்லுகிறது மெய்ப்பண்ணுக்கு தான். அந்த ஆடுகளும் மெய்ப்பட சத்தத்துக்கு தான் செவி கொடுக்கும். ஏதோ தவறு நடந்திருக்கு ஐயா, ஏதோ நடந்திருக்கு, நடக்காதெல்லாம் இல்லை, நடக்கக்கூடாது என்பதும் இல்லை. நடக்கக்கூடாது என்பது நம்முடைய ஆதங்கம், நடந்துச்சு, அதேவா குற்றம் சொல்லி கொண்டிருப்பார் ஆண்டவர், அப்படி பார்க்கணும். அதனால ஜனங்க என்ன பண்ணிட்டாங்க, போலீஸை தாட ஆரம்பிச்சிட்டாங்க, வழக்கறிஞர்களை நாட ஆரம்பிச்சிட்டாங்க, நீதிமன்றத்தை நாட ஆரம்பிச்சிட்டாங்க. தேவ சபைக்கு எல்லாம் போக்குவரத்துமாக இருந்தால் போதும், கல்லறைக்கு ஒரு சபை பார்க்குறது இல்லைன்னா எல்லோரும் வெறுப்பேற்றுற மாதிரி இருக்கும் நம்மளை பார்க்கறதுக்கு. அதனால் ஒரு பெந்தகோ சபையை தொடச்சிக்கன்னு வச்சுக்கிறது, கல்லறைக்கு ஒரு சபை இருக்கிறது, கல்லூரிக்கு ஒரு சபை வச்சுருக்கிறது, கல்லூரிக்கு சொல்கிறேன் இடம் கிடைக்கும். இன்னொரு சபை பார்த்திங்கன்னா என்னென்னத்துக்கோ அல்லது வல்லமை பெற்ற ஒரு ஊழியக்காரன் அல்லது வரம் பெற்ற ஒரு சுவிசேஷங்களை கரத்தில் வச்சுருப்பாங்க. அந்த ஊழியத்தில் போய் வாலண்டியர் வேலை செஞ்சு பேய் பயத்துக்காக, தேவ பயத்தில் இல்லை, போன பேய் திரும்பி வந்துடக்கூடாது என்பதுக்காக. இதெல்லாம் வேணாம் ஐயா. பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற பொழுது உனக்கு காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் வரும். ஆத்துமா ரீதியான பலன் எழும்ப சரீரதான நன்மைகள் வந்து கொண்டே இருக்கும். ஆத்துமா காய வறட்சிப்படுத்த இருக்கிற நன்மைகள்லாம் எழுந்து கொண்டே இருக்கும். இந்த ஆத்துமா வறண்டு போக தேவையில்லாத ஜனங்க உள்ளே வந்து கொண்டிருப்பாங்க. வாழ்க்கையில் வழித்தடங்கள் வாழ்க்கையில் எல்லாரையும் நம்ம பார்த்து தான் ஆகணும் வழியில். ஆனால் வாழ்க்கைக்குள்ளே வர்றதுக்கு நமக்கு தான் அந்த போட்டி சாவி அழிக்க தெரிந்திருக்கணும். நம்ம காத்துக்கொள்ள நமக்கு தான் அந்த திறவசு இருக்கணும். எல்லாம் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்க மாட்டார். உங்களை காத்துக்கொள்கிறத பார்த்து கர்த்தர் வேலை அடிக்க ஆரம்பிச்சிருவார். நீங்கள் காத்துக்கொள்கிறது உங்களே மட்டும் இல்லை, ஆண்டவரே நீர் கொடுத்து ரட்சிப்ப. ராஜ்யத்தின் புத்திரர்கள் எப்படி ஜெபிப்பாங்க, ஆண்டவரே உலகமே சொல்லும், ஆண்டவரே என்னை காப்பாற்றுங்க, என் குடும்பத்தை காப்பாற்றுங்க. ஆனால் இந்த ராஜ்யத்தின் புத்திரர்கள், ராஜ்ய சிந்தை கொண்டவர் எப்படி இருக்கும் ஜெபம்? என்ன, ஆண்டவரை காத்துக்கொள்ள பிரயாசப்படுவாங்க. யோசேப்பை போல அநேக தரிசனங்கள் வந்தது யாக்கோபுக்கு. தேவன் எழுதலினான், தேவன் பேசினான். பொருளாதாரத்தில் ஒன்றும் விளங்கின மாதிரி இல்லை. ஒரு புறம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இப்படி இருக்கிறது. மிகப்பெரிய ஒரு ஞாபகம் தரிக்கப்பட இஸ்ரவேல். ஆனால் ஆசீர்வாதம் பெற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா யோசேப்பு. ஒரு நாள் அந்த மனுஷனுடைய கருத்தில் அந்த அபிஷேகம் வளர அபிஷேகம் வளர ஆரம்பிக்குது. சரீரம் வளர அல்ல, அபிஷேகத்தில் அந்த மனுஷன் காத்துக்கொள்ள ஜெயித்து வர, பல நிந்தைகள் அவமானங்கள் வர அபிஷேகம் வீரியமாக கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது. ஒரு புறம் பூமிக்குரிய ஆசீர்வாதத்தில் சிறை இருப்பு, இன்னொரு புறம் பெண் வழக்கு. இதெல்லாம் அடுக்குமா? இதெல்லாம் சாட்சி குறைஞ்ச வாழ்க்கை இல்லையா? நம்மலாம் போலீஸ் ஸ்டேஷன் போகலாமா, நம்மலாம் நீதிமன்றம் போகலாமான்லாம் கேட்பாங்க. ஆனால் சிறையிருப்பு என்பது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பகுதி, அபிஷேகத்தினுடைய பகுதி, ஒரு சிறையிருப்பு. பிசாசு சிறைக்குள்ளே போட பார்ப்பான். ஆனால் பரிசுத்த சிறை கதவுகளை முறிக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர்.
அதற்கு உங்களையும் என்னையும் கர்த்தர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். இப்போது பாதி ஜனங்கள் இந்த அவலட்சணமான ஒரு சூழ்நிலை நம்ம வாழ்க்கையில் வருகிற பொழுது விலகிடுவாங்க. அந்த மனுஷன் போலீஸ் கேஸாமே. இயேசுவை விட்டு விலகினது காரணமே அதான். 120 பேர் மட்டும் வந்ததுக்கான காரணம், இவர் எவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி, எவ்வளோ அற்புதம் செஞ்சு நம்மளெல்லாம் காப்பாற்றுவார் நினச்சோம். அப்படியெல்லாம் நடந்துருக்குது. எங்கள் வீட்டிலே நிறைய அற்புதம் அவர் செஞ்சார். ஆனால் அவரை காப்பாற்றி கொள்ள முடியாமல் போயிடுச்சுன்ற அது சிலுவை மரன்றது தோல்வியாகவே நினச்சிட்டாங்க. கடைசியில் ரோமபுரி அரசாங்கம் தான் ஜெயிச்சது. பார்த்தியா, இயேசு தோத்துட்டார் பார்த்தியான்னு. படுவாய்ங்களா, சிலுவையில் அவர் ஜெயிச்சதுனால தான் நம்மளாம் உட்காந்துருக்குறோம் இங்கேன்றது சத்தியம். ஆனால் கண்ணோட்டம் அப்படி மாற்றிவிடும் பிசாஸ். அவர் என்னதான் இருந்தாலும் ஒரு அடி அவர் மேலே படாமல் காத்திருக்கிறோம். இந்த மாய வித்தைகளில் அவங்க ஈர்க்கப்பட்டிருக்கிறாங்க. உங்கள் வீட்டே பிரச்சனையை நீங்கள் பார்த்துக்க முடியல, நீங்கள் இப்போ இன்னொருத்தர் பிரச்சனை தீர்ப்பீங்களா? இவனே தன்னைத்தானே ரட்சிக்க முடியல, வந்து நம்மளை ரட்சிப்பானா? அப்படி தான் பேசுனாங்க இல்லையா? இன்றும் அது ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் 120 பேர் மட்டும் உண்மையான மெய் சபையார் மட்டும் இருந்தாங்க. நாங்கள் வார்த்தையில் பயணப்பட போகிறோம். சரீரம் இல்லாவிட்டாலும் பரவாயில்ல, அவருடைய வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கிறோம். பரலோகம் மறு உத்தரவு கொடுத்து தான் தீரணும். நீங்கள் வார்த்தையை சார்ந்து கொண்டேன். இதற்கு யாரும் ஜெபிக்கணும்னு அவசியம் இல்லை, யாருடைய ஜெபத்தை நீங்கள் நாடணும்னு அவசியம் இல்லை. இது தலங்கரமான பிரசங்கமாக தோன்றினாலும் அது எடுத்துக்கொள்கிற விதத்தை பொறுத்து இருக்கிறது. உங்களை ஒரு சுயாதீனமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். வார்த்தைக்கு நீங்கள் அடங்குகிற பொழுது எல்லாம் அடங்கிடும். உங்கள் வாழ்க்கையில் நட்பு போயிடும், உறவு போயிடும், சொந்தம் போயிடும், பந்தம் போயிடும். உங்களுக்கே உங்கள் மேலே விருப்பம் வந்துடும். என்னடா இது இவ்வளோ ஜனங்க இருந்தாங்க, எல்லாம் காணோம், பிடிக்கல. ஒருத்தன் ஒரு காரணம் சொல்லுவான். ஒருத்தன் சிறுமையில் இருந்த பொழுது உங்களை பார்த்தவன் அல்லது உதவி செஞ்சு சொல்லலாம், முன்ன மாதிரி இல்லை, இப்போ ஆள் மாறிட்டான். முன்ன மாதிரி அந்த மனுஷன் இல்லை, இப்போ எல்லாம் முடிஞ்சிச்சு, அவங்க கதையெல்லாம் முடிஞ்சிடுச்சு. அதாவது அவங்களுக்கு பிள்ளைங்கள்லாம் திருமணம் ஆயிடுச்சு, பேரம்பேத்தியெல்லாம் பார்த்துட்டாங்க, முன்ன மாதிரி இல்லைன்னா. நல்லா முழுக்க மாம்சத்தில் பேசுகிற பேச்சு இதெல்லாம். வளரட்டையா, நல்லா பலிக்கு பெருகட்டும். தேவ சிந்தை கொண்டவன கனி கொடுத்து பலிக்கு பெருகுங்க, பூமி எங்கும் போய் நிரம்புங்க, பரம்பி நிரம்புங்க, நல்லா விசாலமாக வாழுங்க. நீங்கள் மறந்துக்கீங்க, மறக்கிறன்றதெல்லாம் முக்கியம் இல்லை. உங்கள் மனநிலை சொல்கிறேன். உங்கள் வளர்ச்சி எனக்கு புகழ்ச்சி என்ற அந்த சொற்றொடருக்குள்ளே போகும். அப்போ அந்த 2 குடும்பமே நல்லா வரும். பாதிக்கப்பட்ட குடும்பமும் சரி, ஆசீர்வதிக்கிற குடும்பமும் சரி. யாக்கோபு பார்வோனை ஆசீர்வதிக்கிறான், தம் கையில் ஒன்றும் இல்லை. யோசேப்புக்குள் இருக்கிற அந்த கிரியை சொல்கிறேன். அந்த கிருபை கிரியாக காணப்படுகிறது. யோசேப்பினால தான் பார்வோனுக்கு ஆதாயமே தவிர பார்வோனால் யோசேப்புக்கு ஆதாயமானு கேட்டால் இல்லை. யோசேப்பினுடைய ஞான வார்த்தைகள் தேசத்தை காத்தது, ராஜ்யபாரத்தை காத்தது, எல்லாரும் திரும்பி பார்க்க வைத்தது. பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையில் உறுதியாக நின்ன மனுஷன். சிறைச்சாலை எவ்வளோ நாள் வந்துச்சு சொல்ல முடியல. இப்போ சம்மந்தமே இல்லாத மனுஷன், எந்த விதமான பின்னணியும் கிடையாது, முதலீடு கிடையாது, படிப்பு கிடையாது, பெற்றோர் கிடையாது, ஒரு அனாதையாய் நான் நிற்கிறேன் என்று சொல்வீர்கள் என்றால், எனக்கென்று யாரும் இல்லை என்று சொல்வீர்கள் என்றால், நீங்கள் ஒன்று தெரிந்து கொள்ளுங்க, கர்த்தர் கொடுத்த ரட்சிப்பை காத்துக்கொள்கிறேன், கர்த்தர் கொடுத்த அபிஷேகத்தை காத்துக்கொள்கிறேன். ஐயா தாழ்ந்த கூட இல்லை, பாட தெரியல, பேச தெரியல, வேணாம். உண்மை உங்கள் இடத்தில் இருக்கும். அந்த உண்மையை அதிகப்படுத்தி கொள்ளுங்க. இன்க்ரீஸ் த ஃபெய்த் விச் இஸ் இன்சைட் யூ. அது உங்களுக்குள்ளே இருக்கும். விசுவாசம் தானாக மேலே ஏறும். தானா வேத வசனத்தை படிக்க ஆத்துமா தூண்டும். ஒவ்வொரு வசனத்தை பார்க்கிற பொழுது தேவன் கொடுக்கிற முத்திரை மோதிரமாகவே தெரியும். தேவன் கொடுத்த சத்தியம் இது. என் சரித்தை சோதித்து பார்க்கிறேன், காண்டாம மிருகத்துக்கு ஒத்த பலன் வருதா? வரல. அப்போ உள்ளே ஏதோ பிரச்சனை இருக்குது, எனக்கு ஆத்மாவில் பிரச்சனை இருக்கிறது. அதான் நீ சொல்லுகிறான், ராஜ்யாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. பிரியமான தேவனுடைய ஜனமே, கர்த்தர் இந்த இடத்துல ஜாதிகளுக்கு விலைக்கு வாழ்கிற வாழ்க்கை. உணவு கூட தேவன் கொடுக்கிற உணவு, தண்ணீர் கூட தேவன் கொடுக்கிற தண்ணீர், நடத்துதல் தேவன் கொடுக்கிற நடத்துதல். என்னமோ கொஞ்சம் ஜனங்க தான் எழுப்பினாங்களே தவிர மீதியான ஜனங்கள்லாம் மோசை கட்டுப்பட்டு இருந்தாங்க, நாள் வந்து செத்தாங்க, இல்லைன்னு சொல்ல. ஆனால் கர்த்தர் சிலுவையில் அந்த மரணத்தை ஜெயமாய் விழுங்கின தேவன். நாம் ஐஸ்வர்ய சம்பந்தர் ஆகும்படியாக அவர் தரித்திரரானார். ரோமரில் வாசிக்கிறோம். என்னதான் இவன் ஜெபித்தாலும் வாழ்க்கையில் பொருளாதாரம் சீர்படலையே. யாக்கோபே சொல்கிறேன், கடைசி வரைக்கும் அப்பத்திற்கு தண்ணீருக்கும் போய் எகிப்தில் போய் கையேந்த வேண்டிய சூழ்நிலை வந்து, நடுவில் வந்த பணம் எங்கே போச்சு? சீக்கிரம் மன்னன் கிட்ட லேண்ட் வாங்கணும், அங்கு பலிபீடம் கட்டணும், வராமல் இல்லை, பணம் வந்துச்சு, எல்லாம் எதிர்மறையாக செயல்பட்டது. அதன் பிறகு வாழ்க்கையில் பொல்லாத காரியங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சது. அதற்கு கிரியைகள், நம்ம கிரியை கேட்ட பலன் கிரயத்தை செலுத்த வேண்டாச்சு. பெண் தீட்டுப்பட்டு போனான், அதன் பிறகு ரத்த ஆறு ஓடிச்சு. அப்புறம் வந்து நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு புது வாழ்க்கை ஆரம்பிக்கிறோம்.
பெத்தேலுக்கு புறப்பட்டு போவோம் வாருங்கள்னு சொல்லிட்டு அப்போ தான் பெத்தேல் ஞாபகம் வருது. பிரச்சனை வந்தால் தான் பெத்தேல் வருவீங்களா? பிரச்சனை வந்தால் தான், பிரச்சனை என்று வந்தால் தான் நீங்கள் தேவ சமூகத்தை நாடுவீங்களா? யாக்கோபு டிப்பிக்கல் பிலீவர்ஸ் லைஃப் ரெஃபர்ஸ் டு டிப்பிக்கல் பிலீவர்ஸ் லைஃப். நிற்கிறதும் நிர்மூலமாகிறதும் உழறதும் எழுந்திருக்கிறதும் அப்படியே யாக்கோபுடைய வாழ்க்கையில் அவன் பெற்ற தரிசனத்துக்கும் வாழ்ந்து கொண்டிருக்க பொருளாதார வாழ்க்கைக்கும் சம்மந்தமே இல்லை. அதிகப்படியாக செஞ்சலப்பட்டது பொருளாதாரத்தில் இது யாக்கோபுடைய வாழ்க்கை. சொல்கிறோம் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபின் தேவன், அந்த நாமம் தரிக்கப்பட்டிருக்கு. அதுதான் நிறைய அதிகமாக நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டதாக சொல்லுகிறவங்க பரிசுத்த சமூகம் என்ன எதிர்பார்க்கணும்னா உங்களிடத்த பரிசுத்தத்தை அதிகமாக எதிர்பார்க்கும். தேவ சமூகம் ராஜ்யம் எதிர்பார்க்குறது. The more anointed must be more holy. The more holy must be the more anointed. And this is a part. அப்புறம் இந்த பரிசுத்தமும் இந்த அபிஷேகம் என்ன செய்யணும்னா உங்களை ஞானத்துக்குள்ளே நடத்தணும். அந்த ஞானம் தான் உங்கள் வீட்டை கட்டி எழுப்போம். அந்த விவேகம் தான் அந்த நிலைத்து நிற்கப்படும். இங்கே வீடெல்லாம் இடிக்கப்படுகிறது, அசைக்கப்படுகிறது. வீட்டுக்குள்ளே பிரச்சனை, மனைவிக்கும் கணவனுக்கும் பிரச்சனை. யார் ஜெபம் பண்ணாலும் பொருளாதார விருத்தி வராது. லேயால் சொல்கிறா எனக்கு பிள்ளை கொடு, ராகேல் சொல்கிறா எனக்கு பிள்ளை கொடு. சரி, இது ஆரம்பத்தில் எப்படி? அவ்வளோ 2 பேர் போட்டி போட்டுக்கொண்டு மறுமனையாட்டிகளை சமர்ப்பிக்கிறாங்க. சரி, மறுமனையாட்டெலாம் பிள்ளை பிறக்கிறது. அப்புறம் இந்த பெண்களுக்கும் பிள்ளை பிறக்கிறது. படிக்க பிரச்சனை, ஆள்மாறாட்டம், அதிருப்தியான திருமணம், அப்புறம் கையின் பிரயாசத்தில் முடக்குதல். 20 ஆண்டுகளிலே மகா பெரிய சித்திரவதை ஒரு மருமகள் அனுபவிக்கிறாள், கேள்விப்பட்டிருப்பீங்க. மருமகன் அனுபவிச்சிருக்கிறார் யாக்கோபு. சரி, அங்கிருந்து புறப்பட்டு வருகிறார். தலந்துகள் இருக்கிறது, திறமை இருக்கிறது, ஆனால் வெளியில் போக முடியல. சரி, வெளியில் விட்டா இது பார்த்தா இதுதான் இந்த மாதிரி பண்ணுறான் இருந்தாலும். சரி, வெளியில் போகிற நல்லா எனக்கு தாளந்து இருக்குது, ஆடு மேய்க்கிற தொழில் என்னத்தை பண்ணான் அந்த மனுஷன்? வெளில போய் நாசமாக போனது தான் மிச்சம். லாபான்ட்டு இருந்தாலே கொஞ்சம் பொண்ணு காக்கப்பட்டிருக்கும். அப்படி எடுத்து வந்துச்சா சரித்திரம்? யாரும் கேட்க வேண்டியதில்லை, சொந்த மனசாட்சியை சொல்லணும். பேசாமல் அங்கிள் கிட்டே இருந்திருந்தா அடிவுத்தனை என்னோட போயிருக்கும். இப்போ பொண்ணு போய் தீட்டுப்பட்டா, இவனுங்க பட்டயத்தை தூக்கிட்டானுங்க, இந்த ஊரே நாரி போச்சு. இதெல்லாம் லாபான் காத்துக்கு போகாமல் இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா? இங்கேருந்து நீங்கள் அரக்கோணம் போகிறதுக்குள்ளே நடந்துடும் எல்லா மேட்ரும். இங்கேருந்து சென்ட்ரல் போகிறதுக்குள்ளே எல்லா மேட்ரும் வந்துடும். உங்களுக்கு தேவையான ஜனங்களுக்கு போயிடும். இப்படியாமே அப்படியாமே அப்படியாமே அதெல்லாம் என்ன பொண்ணு மேட்டர்லாம் நான் தெரியாமையா இருக்கும்? தீட்டுப்படுறதெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு கலங்கம். ஏன்? அதுதான் யோசிக்கணும் ஜெபிக்கிற ஜனங்க. ஏன்? ஞானம் இல்லையா? பணம் வந்தால் ஞானம் இல்லை. ஞானம் இருக்கிற எப்படி நினைப்பான்? துரிதமாக காரியத்தை செய்ய மாட்டான். அவசர அவசரமாக போய் எதுவும் முள்ளில் விதைக்க மாட்டான், கல்லான இடத்துல விதைக்க மாட்டான், பார்த்து கொண்டே இருப்பான். அந்த ஞானத்துக்காக காத்திருப்பான். இந்த பணத்தை கொட்டியே ஞானத்தை தாங்க, நீ சொல்லுகிற வரை நான் நவருக்கிறது இல்லை. பணம் வந்தோடனே தெரிஞ்சிடும். முன்னாடியே வரத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு பிளான் வந்துடும். நான் சொல்கிறது கடன்லாம் போன பிறகு சொல்கிறேன். வரும்பொழுதே கடன், இந்த மணி பிஃபோர் இட் கம்ஸ் இட் டிஸப்பியர்ஸ். அது வேறு, அது சாபம். இப்போ ராஜ்யத்துக்குள்ளே வர பணம் வருகிறது, என்ன செய்ய போகிறோம்? இது தேவனுக்கு உகந்த இடமா? நம்ம மனித மூளை யோசிக்குதா? தேவன் என்ன சொல்ல யோசிக்கிறோமா, மனிதன் என்ன சொல்ல யோசிக்கிறோமா? இது ரெண்டும் நம்முடைய கருத்தில் ராஜ்யம் உபயோகிக்கிறது. இதை கண்டுபிடித்து இந்த ஞானத்தினால் உங்கள் வீட்டை கட்டி எழுப்ப நினைப்பீர்கள் என்றால் உண்மையில் அந்த பொருளாதாரம் அசைக்கப்படாது. கண்மலின் மீது கட்டப்பட்ட வீடாக இருக்கும். ஏன்னா என்னுடைய முதலீடுகள் எல்லாம் தேவ ஞானத்தையும் சார்ந்து இருக்கிறது, மனுஷன் ஞானத்தை சார்ந்து இல்லை. அது நான் தூங்கினாலும் அது காத்துக்கொள்ள கர்த்தர் வல்லவன். நான் விழித்தாலும் அது எனக்கு பயன்பாட்டுக்குள்ளே இருக்கும். நான் தூங்குகிற பொழுது அது விழித்து கொண்டு வேலை செய்யும். பொருளாதாரம் நமக்காக வேலை செய்யும். உங்கள் முதலீடு உங்களுக்காக வேலை செய்யும். ஒரு மரத்தை வச்சு பாருங்களேன், நீங்கள் நித்திரை செஞ்சாலும் சரி, அது பாட்டுக்கு அது வளர்ச்சிக்கு கொடுக்கும். எஜமானு கனி கொடுக்கும். வைக்கிறதை பொறுத்து இருக்குது, வைக்கிற நிலத்தை பொறுத்து இருக்குது, வைக்கிற விதையை பொறுத்து இருக்கிறது. பராமரிப்பு தான் உங்களோட வேலை. திடீர்னு நீங்கள் ஜெபம்னால எல்லாம் வந்து மணியில் விழாது. உங்களுக்கு நல்ல ஞானத்தை கர்த்தர் தருகிறார். ஒரு இரவில் அற்புதம் நடக்கும். மூளை காலத்தில் மரண கட்டுகள் உடைக்கப்படுகிறது இல்லைன்னு சொல்ல. ஆனால் செழிப்பு என்று வருகிற பொழுது அதற்கு சில வித்தியாசமான காரியங்கள், பூமிக்குரிய விதைகள் இருக்கிறது, ஆகாரத்துக்கு உதவிய விதைகள் இருக்குது. நீங்கள் ஆகாரத்துக்கு உதவிய விதையை சாப்பிட்டு உட்காந்துருந்தா எங்கேருந்து விளைச்சலை காட்ட முடியும்? The money which is meant for the bread has to go for bread. The money which is come for seeding, sowing, it has to go for sowing. பணம் விதைக்காக வருகிற பணம், உணவுக்காக வருகிற பணம், இதை அதையும் குழப்பி கொண்டிங்கன்னா வாழ்க்கை கவலை கடணும். ஜெபிக்கிறோம் நடக்கல. நீங்கள் அறிவில்லாமல் சங்கரமானதை உணரக்கூட இல்லை. அப்போது மறுபடியும் ஜெபம் பண்ணி அந்த பணம் வந்தால் கர்த்தர் என்ன செய்வார்? நீங்கள் அதுவே பழக்கமாக்கிடுவீங்க. உங்களுக்கு கணக்கு எழுத தெரியாது. வர பணத்துக்கெல்லாம் கணக்கு எழுத கற்றுக்கோங்க.
100 இருந்தாலும் அந்த கணக்கு வச்சுக்கொள்ளுங்க, எழுதுங்க. எவ்வளோ செலவு பண்ணாலும் எழுதுங்க. மிட்டாய் 1 ரூபாய்க்கு வாங்கினாலும் எழுதி வைங்க. இந்த நாளில் இதை வாங்கினேன், மீதி இவ்வளோ இருக்கிறது, வரவு இவ்வளோ இருக்கிறது, எவ்வளோ செலவு இருக்குது, மீதி இவ்வளோ இருக்குது, எதுவுமே வரல, இதெல்லாம் நாங்கள் செஞ்சு வச்சுருக்குறோம், இதெல்லாம் நாங்கள் பார்த்துருக்குறோம். அப்போது எழுத எழுத என்ன நடக்குன்னா, பணம் உங்களுக்கு அடிமையாக இருக்குமே தவிர உங்களுக்கு எஜமானம் இருக்காது. அது உங்களை ஆட்டி படைக்காது. நீங்கள் தான் அதை ஆளுக செய்யணும். யோசிப்பு தான் செய்தார். இந்த ஜனங்களுடைய சவதரிக்கிற காரியங்களெல்லாம் வாங்கி கொண்டு அவர்கள் தானிய விதைகளை கொடுக்குறார். நீ விதைச்சி நீ பழச்சிக்கோ, இது எல்லாம் பார்வோனுக்கு போய் சேரும். பார்வோனுடைய கொம்புகள் உயர்த்தப்படுகிறது, எல்லைகள் விஸ்தாரம் அடைகிறது. அன்று சேமித்தது இன்று கனியாக கொடுக்கிறது. நிலப்பத்திரங்களை கொடுங்க, உங்கள் பொண்ணு ஆபரணங்களை கொடுங்க, இது பார்வோனுக்கு போய் சேரும். உங்களுக்கு நாங்கள் விதை தானியங்களை தருகிறோம். அதுவும் அவர் சொல்லித்தரார். 37வது அதிகாரத்தில் அவர் 39வது அதிகாரத்துக்கு மேலே அவர் சொல்லித்தரார். என்ன, இது உங்கள் ஆகாரமாக இருக்கட்டும், இது பிள்ளைகளுக்கு இருக்கட்டும், இது பார்வோனுக்கு இருக்கட்டும், ஒரு 5 வகையான பங்கு போட்டு இப்படி நீங்கள் விதைங்கன்னு சொல்லித்தரார் யோசேப்பு. இப்போ அப்படி தான் போகிறதா? எது வந்தாலும் குடும்பம் குடும்பம் என்று எது எல்லாமே போய் சேர்ந்துடும். இப்படி இருக்கிறது தான் இங்கே யாக்கோபு வீடு அப்படி தான் போச்சு. நிலம் வந்தால் நிலத்தை வாங்கிறது, ஜனம் வந்தால் ஜனத்துக்கு செலவு பண்ணுறது, அப்புறம் கர்த்தர் தருவாருன்றது, குருட்டு விசுவாசன்றது தான். உங்களுக்கு முதல்ல கர்த்தர் கொடுக்குறான். பட்ஜெட் யுவர் செல்ஃப், பிளான் யுவர் செல்ஃப், சேவ் யுவர் செல்ஃப், இன்வெஸ்ட் யுவர் செல்ஃப். அந்த மாதிரி பழக்கம் இருக்கா? உண்மையிலே மீதி எடுப்பீங்க. இல்லை, எதுவுமே இல்லை, எல்லாமே உயர்ரக ஆசையில் பயணப்படுவோம், விருப்பத்தில் பயணப்படுவாங்க. நம்ம தகுதிக்கு ஏற்ற மாதிரி பயணப்படுகிறது இல்லை. விருப்பம் 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 இதெல்லாம் எங்கே போய் நாங்கள் சாப்பிட முடியும்? எப்போ பிள்ளைங்க எப்போ அனுபவிப்பாங்க? பிள்ளைகள் கடைசி வரைக்கும் கூட இருப்பாங்க. இந்த மாதிரிலாம் செலவு பண்ணால் பாதியில் பிள்ளைங்க எஸ்கேப் ஆகிடுவாங்க. ஆமாம், இந்த செலவு பண்ணதால பிள்ளைங்க கூட இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க இல்லையா? அங்கேயே சறுக்குது வாழ்க்கை. எங்கே போவாங்க? கண்டிப்பாக அது உண்மைதான், செய்யலாம். ஆனால் இப்பொழுது இதை வைத்துக்கொள். அந்த பெண்மணியோட வாழ்க்கையில் பெருக்க வருகிறது. கடன் நிறைந்த பெண்மணி, அந்த பெண்மணி ஞானத்தினால் செயல்படுத்தப்படுகிறார். கூடாரத்தில் பிள்ளைகளோடு ஒருமித்து வாசம் பண்ணுன்னு சொல்கிறார் அவர். அதான் அதோடைய காரியம். ஒரு அறைக்குள்ளே இருங்கன்னா இருக்க முடியாது. அப்பா இப்படி வந்தால் பிள்ளை இப்படி மூஞ்சி திருப்பிக்கும். கணவனும் மனைவியும் ஒன்றா இருந்தால் பரவாயில்ல. இந்த அம்மா போய் பிள்ளைங்களோடு சேர்ந்துச்சுன்னா அவ்வளோதான், சுத்தமாக. அது ஒரு ரூமில் இருக்கும், இது ஒரு ரூமில் இருக்கும். இந்த மனுஷன் தனியாக விடப்பட்டுருவான். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? நீ உன் பிள்ளைகளும் ஒரு அறைக்குள்ளே இரு, போய் அண்டையாரத்தை பாத்திரத்தை வாங்கு. சமூக சமாதானத்தை சொல்லுகிற சமுதாய சமாதானம். இப்பொழுது வார்த்து பார், எல்லாம் நிரம்பி வழிய ஆரம்பிக்கிறது. எப்பொழுதுமே பிரிவாக இருக்கிற குடும்பம், தனக்குத்தானே விரோதமாக இருக்கிற குடும்பம், அது விருத்தி அடையாது, அது நாசமாக போகும்னு வேதம் சொல்லுகிறது. இதை சொல்லிக் கொடுக்குற இடம் தான் தேவசபை. இந்த ஞானத்தை புகட்டுக்கிற இடம் தான் தேவசபை. இல்லை, நான் தலையிட மாட்டேன், குடும்ப பிரச்சனைன்னு சொன்னால் அது என்னன்னு எனக்கு தெரியல. ஞானத்தால் வீடு கட்டி எழுப்பப்படும், விவேகத்தால் நிலை நிறுத்தப்படும். நீங்கள் எதில் விதைக்கணும்னு கர்த்தருக்கு தெரியும். எந்த நிலத்தில் விதைக்கணும், எந்த நிலத்தில் விதைக்கூடாது. இதுக்கு ஜபத்துக்கு கேட்கக்கூடாது. இது உங்களுக்கு அந்த அறிவை கர்த்தரிடத்தில் தான் பெற்றுக்கொள்ளணும். நான் என்ன செய்யணும் இந்த பணத்தை, அப்படி யாரும் கேட்க போகிறதில்ல, அது வேறு விஷயம்னு சொல்கிறேன். அப்படியே வந்தனால அதில் வேறு அது மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்கும். அதில் சூத்து தான் இருக்குமே தவிர அது இன்னும் சாபத்தை தான் கொண்டு வச்சு இருக்கும். நிலத்தை உலக தான் விட்டுறாயா, முடிஞ்சிடுச்சு, வாழ்க்கை முடிஞ்சிடுச்சு. காணிக்கை கொடுத்து நாசமாக போனது, இதெல்லாம் காணிக்கை கொடுத்து நாடோடியாக போனது. இப்படி தான் எல்லாமே. அனனியா சபீரால் காணிக்கை செலுத்தி நாசமாக போன ஜனங்க. பாதி கொடுத்தது, பாதி இல்லை. இந்த இடத்துலலாம் காணிக்கைனாலே கத்தி மாதிரி காணிக்க உங்களை உயர்த்தவும் செய்யும், உங்களை தாழ்த்தவும் செய்யும். இந்த இடத்துல தான் ஆவிக்குரிய ஞானம் வேணும். உங்களுக்கு தெரிந்து கொள்ளணும். நீ ராஜாவின் வேஷத்தை தரித்து கொண்டு ராஜா போல போவாத, ராஜகுமாரத்தை போல போவாத. அபியாவிட்ட போய் என்ன சொல்லு, சாதாரண பெண்ணை போல போ, வீட்டில் உன் பையன் செத்து இருக்கான். ஏன்? அந்த ஸ்டாண்டர்டுக்கு நம்ம காணி கொடுக்கணும் இல்லையா? இது எங்கேருந்து வந்தது? அந்த அற்பமான ஆரம்பத்திலேருந்து உயர்த்துகிற கர்த்தர் மறுபடியும் அற்பமான சிந்தைக்குள்ளே இருக்கிறான். அந்த சிந்தை தான் நம்மளை கீழே தள்ளும். மந்தைக்குள்ளே இருக்க விடாது. சந்தையில் ஆடாக மாறிடும், மந்தையில் இருக்கிற ஆடாக இருக்காது, மேய்ப்பருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்காது. இது சந்தையில் போச்சுன்னா என்ன ஆகும்? கசாப் கடைக்காரன் எடுத்து போட்டுருவான், அவ்வளோதான். பிரியமான தேவனோட ஜனமே, ஜாதிகளோடு கலக்கிறது என்பது திருமணம் மட்டுமல்ல, தொழிலும் சொல்கிறேன், தொழில் கூட சொல்கிறேன். நமக்கு என்ன தெரிகிறது? தெரிந்த தொழிலை விட்டு தெரியாத தொழிலில் போய் முதலீடு செய்து எத்தனையோ பேர் கெட்ட போனவங்க இருக்காங்க. தெரியாத தொழிலை தெரிந்த தொழிலை விட்டவன், தெரியாத தொழிலை தொட்டவன் விருத்தி அடைத்த சரித்திரமே கிடையாது. உங்கள் கையின் பிரயாசம், உங்கள் தாழ்ந்துகளை வளர்த்து கொள்ளுங்க. நீங்கள் பாருங்கள், பயிற்சி செய்து பாருங்கள், ஜெபித்து பாருங்கள். நீங்கள் ஒரு தரிசனத்தோடு இருங்க.
இன்னும் 5 ஆண்டுகள், இன்னும் 10 ஆண்டுகள், இன்னும் 2 ஆண்டு, இல்லை 1 ஆண்டு, இன்னும் 6 மாதம். ஆண்டவரே, என் பொருளாதாரம் எழுமணும், இன்னும் கடன் வாங்கக்கூடாது, ஆனால் ஒரு தொழில் என்ன செய்யணும், நான் இனி கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படணும். முதலீடு செய்கிற முதலீட்டாளர்களே கர்த்தர் எழுப்புவார். நீங்கள் ஒரு யோசேப்பை போல இருப்பீங்க. The more holiness you are, the more faithful you will be. The more holy you are, there will be a faithfulness abiding in your life. உங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் மட்டும் இருக்காது, உங்களுக்கு உண்மை இருக்கும். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவோம். பரலோகம் நம்பணும். பரலோகம் என்ன செய்யும்? ஜனங்களை எழுப்போம். உங்களை நம்புகிறோம், உங்களை நாங்கள் நம்புகிறோம், கவலை விடுங்க, நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம். அப்போது உங்கள் உண்மை மறுபடியும் அவங்கள ஆசீர்வதிக்கும். யோசேப்பின் காலடி வைக்கப்பட்டது வீட்டில், அவ்வளோதான். ஜெபிக்கலை, உபவாசிக்கலை, சோத்திரம் பண்ணல, எதுவுமே செய்யலை. அந்த மனுஷன் வீடு தானாக பெருக ஆரம்பிச்சிது. வசனம் சொல்கிறது நான் சொல்கிறேன். ஆனால் ஒரு வார்த்தை கூட இங்கே சுவிசேஷ பணிவிட ஆரம்பிக்கவே இல்லை. ஆனால் சிறைச்சாலைக்குள்ளே எல்லாம் வேறு விதமாக மாறினது. பார்வோனுடைய அரண்மனைக்கு வருகிறான், எல்லாம் பெருக்கமும் உள்ளே வருகிறது. வார்த்தையின் அடிப்படையில் see the wisdom of Joseph. நீங்கள் அந்நிய பாஷை பேசுகிறது, தீர்க்கதரிசனம் உரைக்கிறது மட்டும் இல்லை, உங்கள் குடும்பத்தை ஒரு ராஜ்யத்தினுடைய சிக்கலை தீர்க்கிற அபிஷேகம் தானியேலுக்கும் யோசேப்புக்கும். ராஜ்ய செய்கிற ஜனங்களுக்கு ஆலோசகர்களாக இருக்கிறதெல்லாம் சாதாரண காரியம் இல்லை. படுபாய் நீதாடா சொன்னேன்னு போட்டு தள்ளுறான். ராஜாவே போனால் திரும்பி வரல ஆகாப். இந்த மாதிரி தீர்க்கதரிசிகளாக இருந்தாங்க ராஜா கூட. இந்த தீர்க்கதரிசி அப்படி இல்லை. இப்போ வறுமை வரப்போகுது, என்ன செய்யணும்? வரப்போகிற பிரச்சனைக்கு நம்ம என்ன தீர்வு எடுக்கணும்? அது எப்படி வரும் பார்த்துக்கொள்ளலாம்லாம் சொல்ல, உடனே அந்த சொப்பனம் அவனை கொண்டு வந்தது, எல்லாம் செய்து முடித்தான். சொன்னதை போல் பஞ்சகாலம் வந்தது. மற்றவனுக்கு பஞ்சகாலம், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கோ அது போர்க்காலம். பார்வோன் உயர்த்தப்படுகிறான். உயர்த்தப்படுகிறான். யோசேப்பு உயர்த்தப்பட பார்வோன் உயர்த்தப்படுகிறான். யோசேப்பை நம்பி பொறுப்புகள் ஒப்படைக்கப்படுகிறது. பார்வோனும் யோசேப்பும் அமர்ந்து சாப்பிடுகிறாங்க. எகிப்தியரோடு இஸ்ரவேலர் எபிரேயர் சாப்பிட மாட்டாங்க. எபிரேயரை வச்சு சாப்பிட மாட்டான் எகிப்தியன். அதெல்லாம் அபிஷேகம் நுகத்தடிகளை முறிக்கும். சப்ஜெக்ட் தெரியாதவங்கன்னா இன்னும் அந்த எட்டே இருப்பாங்க. ஜாதி பார்க்குறாங்க, ஜாதி பார்க்கல, ஜாதி பற்றியே பேசுவான். அதுக்கு மேலே வாயானா அவனுக்கு தெரியாது. அதெல்லாம் அபிஷேகத்தை அடிச்சுன்னு போயிடும். பெருக்கம் வருகிறதுக்கு காரணம் என்ன? கர்த்தருடைய ஞானம். அந்த ஞானம் கிரியை செய்யறதுக்கு அபிஷேகம். உங்கள் அபிஷேகம் அப்படி தான் கிரியை செய்தா, இல்லை அந்நிய பாஷையோடு எடுத்துதா? உங்களுடைய சொந்த செலவுகள், சொந்த காரியத்தில் நீங்கள் அந்த கணக்கு வைத்து உங்களை விருத்தி அடைய செய்து கொள்ளலாம் என்பதுதான் சத்தியம் சொல்லுகிறது. நீங்கள் எவ்வளோ ரூபாய் சம்பாதிக்கிறீங்களோ அதுக்குள்ளே சிக்கனமாக வாழ பாரு. 100 ரூபாயில் நீங்கள் வாழ முடியுமா? முடியாதுன்னு உலகம் சொல்லும். இல்லை, வாழ்ந்து தான் நான் காட்டுறேன், நீங்கள் வாழ்ந்து காட்டி எவ்வளோ மிச்சம் பிடிக்குன்னு பார்த்தா 100 ரூபாயில் எவ்வளோ மிச்சம் பிடிக்கும் கர்த்தருடைய சமூகம் பார்க்கிறது. 100 ரூபா ஒரு வேலையிலே சாப்பிட்டுட்டு அடுத்த வேலை ஆண்டவரேனாக்கா பரலோகம் நம்பாது, இருக்கிறத ஊதி போட்டப்பட்டுரும். இந்த 100 ரூபாயில் எவ்வளோ மிச்சம் பிடிக்கிறீங்க? அந்த நாளும் நல்ல நாளாக முடியணும். யாரும் வந்து பார்க்க போகிறது என்ன சாப்பிட்றீங்கன்னு. ஒரு பழம் வாங்கி சாப்பிட்றவங்களும் இருக்காங்க, ஒரு கீரை கட்டு வாங்கி வச்சு 2 வேலை பொங்கி சாப்பிட்றவங்களும் இருக்காங்க. எப்படியோ வாழ்ந்துட்டு போகலாம். ஆனால் நான் இப்படித்தான் வாழ்வேன், நான் சொல்ல பரிசுத்தத்தில். ஆனால் நான் இப்படித்தான் ஜீவிப்பேன், இவ்வளோ இருந்தால் தான் வாழ முடியும்னாக்கா நீங்கள் வாழ்க்கையில் வளர்ச்சி என்பது இருக்காது. அது ஜீவன் வரைக்கும் தான் இருக்கும். அந்த ஜீவ காலம் முழுவதும் கடன், மொழிய காலம் முழுவதும் நமக்கு பிரச்சனை இதுதான் இருக்கும். இந்த நாளில் பிரித்தெடுக்கப்பட்ட ஜீவியத்தில் செழிப்புக்கு நேரே கர்த்தர்களை கொண்டு போகிறார். இது பிரித்தெடுக்கப்பட்டதுக்கு காரணமே என்ன? இவர்களை பாலும் தேனும் ஒரு தேசத்துக்கு கொண்டு போகணும் தான். போக முடியல. பரலோகம் நம்பலை, மொத்த ஜனங்களையும் நம்பலை. மொத்த சாவு வந்து செத்தான். இன்னொன்று கர்த்தரால் அடிக்கப்பட்டாங்க, வாதைகள் உள்ளே வந்துடுச்சு. கடைசியில் 2 பேர் தான் போகிறாங்க. இப்படியாக நம்ம பார்க்குறோம். ஏன் நான் இதை சொல்லுகிறேன் என்றால், உங்கள் இதயம் கலங்காதிருப்பதாக, உங்கள் கூட ஆசீர்வதிக்கிறது. உங்களை அழைத்தது நீங்கள் மடிந்து போவதற்கல்ல, நீங்கள் சுதந்திரவாளியாக மாறுவதற்கு. எதற்கு கர்த்தரை புறப்படை பண்ணினார்? வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட தேசத்தை சுதந்திரிப்பதற்கு. இப்பொழுது கர்த்தரை எதற்கு போயிருக்கிறார்? நமக்காக ஒரு ஸ்தலத்தை உண்டு பண்ண தான் போயிருக்கிறார். நீங்கள் நிலம், ஸ்தலம், இதுதான் பிரசங்கமா என்று கேட்டால் ஆமான்னு தான் நான் சொல்வேன். இதில் ஜெயித்து காட்டுங்க, இதில் தோல்வியில்லாத வாழ்ந்த வாழ்க்கை காட்டுங்க. இதுவே ஒரு சாட்சியாக மாறும். இது பணம் சம்மந்தப்பட்டது இல்லை, மனம் சம்மந்தப்பட்டது. இது மனம் சம்மந்தப்பட்ட விஷயம். இதில் எல்லாம் அடக்கி ஆளப்பட்டுரும். இதில் நீங்கள் யூ வில் கெட் இன் டு திஸ் ட்ரூத் அண்ட் யூ வில் லூஸ் லாட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் அன்வான்ட். அநேக தீய நட்புகள்லாம் உடைக்கப்பட்டுரும். அறிவில்லாமல் சங்காரம் ஆக முடியாது. ஞானம் அப்படியே தடுத்து ஆட்கொள்ளும். கர்த்தருடைய வார்த்தை தடுத்து ஆட்கொள்ளும். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, கர்த்தர் இந்த நாளில் உங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கா. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை என்பது என்ன? நீங்கள் சுகமாய் வாழும்படி தான்.
நீங்கள் நல்லா சம்பூர்ண ஆசீர்வாதத்தோடு சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து வழிநடத்த தேவனாய் கர்த்தரை துதிக்க வேண்டும் என்பது தான். இல்லை ஐயா அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு சொன்னீங்கன்னா ஜீவியம் வரைக்கும் இருக்கும். ஜீவன் மட்டும்தான் கர்த்தர் கொடுக்குறவராக இருப்பார். அது கர்த்தர் அப்படி கொடுக்கல. ஜீவன் அளிக்கும் அது பரிபூர்ணப்பட வந்திருக்கிறார். பரிபூர்ணத்துக்குள்ளே கர்த்தர் நடத்த வேண்டும். இந்த பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையை உங்களை பரிபூர்ணத்துக்கு நேரம் நடத்த வேண்டும். காலையில் அந்த செய்தி இருக்கின்ற போட்டு கேளுங்க, மாலையில் இந்த செய்தியை முடிக்கிற கர்த்தர் கிருபை செய்க, இதையும் கேளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம், இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம். நாளை வந்திருக்கிற புதிய நாள் ஆசீர்வாதம். ஆண்டவரே அந்த செய்தியிலே நீர் மகிமைப்பட்டிருக்கிறீர். அந்த செய்தியை கேட்டு ஒவ்வொரு ஆசீர்வதிக்கப்படுவார்களாம். அற்புதங்களை செய்வீர்கள். தேவரி இறங்கும். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலத்தை தார். நல்ல ஒரு ஆரோக்கியமான உடல்நிலையும் ஆரோக்கியமான மனநிலையும் கொடுத்து உமக்கு சாட்சிகளாய் வாழ்ந்து சமாதானத்தோடு பிரவேசிக்க வைத்தார். இயேசு நான் தெளிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்ய சகல உபகாரங்களை மறவார். ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஐக்கியம் நம் நிறுவனம் கொடுத்து சதாக்காலம் சில பரிசுத்தம் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். நன்றி, வணக்கம். போய்